Today we are going to see the type of interactions. மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங்கர் இன்டராக்ஷன்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷன்ஸ், வீக்கர் இன்டராக்ஷன்ஸ். கிராவிடேஷனல் இன்டராக்ஷன்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். பர்டிகுலர்லி பார்ட்டிகல் ரியாக்ஷன்ஸில் என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா இதுவும் ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். நமக்கு எப்படி ஒரு பார்ட்டிக்கல் வந்து மிஸ்ஸிங் பார்ட்டிக்கல் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த பார்ட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபர்பிடனா அலவுடா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் நம்ம படிக்கும்போது என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் இந்த ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ராங்கர் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா சார்ஜ், லெப்டான் நம்பர், பேரியர் நம்பர், ஐசோஸ்பின், third component of isospin, that means z component of isospin, strangeness, இது எல்லாமே கன்சர்வ்டா இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே கன்சர்வ் மீன்ஸ் பேலன்ஸ்டா வந்து இருக்கும். அப்போ நமக்கு பேலன்ஸ்ட் அப்படின்பா del is equal to 0வா இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயும் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். பட் ஐசோஸ்பினை வந்து we no need to consider. ஓகேவா? we no need to consider. இது வந்து satisfied ஆகலை அப்படின்றது வந்து அர்த்தம் கிடையாது. no need to consider, அதுதான் அந்த ஆக்சுவல் மீனிங். இதுவும் அதே மாதிரி தான். no நீடுன்றது வேற, கன்சர்வ் ஆகலை அப்படின்றது வந்து வேற. இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷன்ஸில் ஐசோஸ்பின் கன்சர்வ் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். ஆனால் தேர்ட் காம்பனண்ட், அதாவது செட் காம்பனண்ட் ஆஃப் ஐசோஸ்பின் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷன் அந்த ரியாக்ஷன் வந்துச்சுன்னா கன்சர்வ்ட் ஆகி இருக்கணும். இதே வீக்கர் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து I and I3 கன்சர்வ்டாகவும் இருக்கலாம், கன்சர்வ்டு இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? நம்ம அதை வந்து கன்சிடரே பண்ண தேவையில்ல. பட் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக இருக்கும், இல்லைனா கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும். ஓகேவா? அதாவது என்னன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் பார்ட்டிக்கல் வந்து கண்டுபிடிக்கும் போது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து எக்ஸஸாக இருக்கலாம், பேலன்ஸ்டாக இல்லாமல், அல்லது லெஸ் தென் del s மைனஸ் 1ஆக இருக்கலாம், அல்லது கிரேட்டர் தென் 1ஆக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நம்ம வீக்கர் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங்கர் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னா எல்லாமே வந்து ஹேட்ரான்ஸாக வந்து இருக்கும். ஹேட்ரான்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதேமாரி அங்கே வந்து லெப்டான்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி அதனுடைய ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து 2 or more ஸ்ட்ரேஞ்ச்னஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்கர் இன்டராக்ஷன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேலே இருக்க டேபிளில் நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜ், லெப்டான் நம்பர், பேரியர் நம்பர், இந்த மூணும் எந்த ஒரு பார்ட்டிகல் ரியாக்ஷன் எடுத்தாலும் மஸ்ட் பி கன்சர்வ்டு இன் ஆல். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து வேலிட். ஓகேவா? அதாவது அலவுடு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங்கர் இன்ட்ராக்ஷனாக இருக்கலாம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஓகேவா? அதை வந்து ஃபர்பிடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷன்ஸில் கண்டிப்பாக வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அதேமாதிரி பார்ட்டிக்கல் அண்ட் ஆன்டி பார்ட்டிக்கல் வந்து ஏதாச்சும் ஒரு சைடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதேமாதிரி வீக்கர் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னா லெப்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும், கண்டிப்பாக லெப்டான்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும், அல்லது டிகே ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல்ஸ் வந்து டிகே ஆகும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து வீக்கர் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்டராக்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு 8 பார்ட்டிகல் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் சில இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணோம், இஃப் இட் இஸ் அலவுட் அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அலவுடா
அல்லது ஃபர்பிடா அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அது அலவுட் அப்படின்னா அப்போ அது வந்து என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் டாமினேட் பண்ணுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிபிடி பற்றி லாஸ்ட்டாக நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம். பட் ஆக்சுவலி அது தேவையில்லை. நமக்கு வந்து என்னென்னா இந்த பேரிட்டி நான் கன்சர்வேஷன் இன் வீக்கர் இன்டராக்ஷன் இது ஒன்று மட்டும்தான் அந்த வரும். மற்ற எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் இன்டராக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டல் இன்டராக்ஷன்ஸில் இதனுடைய ரேஞ்ச் என்ன அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் புக்கில் நீங்கள் நார்மலாக பார்த்தாவே தெரியும். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக், ஸ்ட்ராங், வீக் அண்ட் கிராவிடேஷனல் இதனுடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தியரிட்டிக்கலாக நம்ம படிப்போம். ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக இப்போ மேலே சொன்ன அந்த அப்ரோச்சு. ஸோ அதேமாரி அதனுடைய குவாண்டம் நம்பர்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஸ்ட்ரேஞ்ச்னஸ், சார்ஜ், ஸ்பின், ஐசோஸ்பின், ஸோ இந்த மாதிரி முக்கியமான எல்லா குவாண்டம் நம்பர்ஸும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதேமாரி கெல்மேன் நிஷ்மான் ஃபார்முலா வந்து அதுதான் வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போடுவோம். அதுவும் வந்து உங்களுக்கு நான் மேலே டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மற்ற சார்ஜு, ஸ்பின், ஐசோஸ்பின் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். தென் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இன் குவார்ட்ஸ் மாடலும் பார்த்தாச்சு. பேரியான் அண்ட் பீசான்ஸ் அதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் பார்க்கல. மேற்கொண்டு உங்களுக்கு நீங்கள் நிறைய நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சிருங்க. ஓகே, அதேமாதிரி ஃபார் டெஸ்ட் பேட்ச் அண்ட் பிஜிடிஆர்பி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 1 ஏப்ரல் 14th ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி ஏப்ரல் 10th வந்து பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸு. ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.